إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونتوب إليه وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. இந்த புனிதமிகு ஜும்மாவுக்கு வருகை தந்திருக்கின்ற அல்லாவின் நல்லடியார்களே, இன்று இந்த பள்ளி வாயிலில் உட்கார்ந்து கொண்டு நாங்கள் இருக்கிற போது மலாயிக்காமார்கள் எங்களோடு உடை சூழ்ந்து உட்கார்ந்திருக்கிற ஒரு நல்ல அழகிய சபையில் நாங்கள் இருக்கிறோம் என்பதை நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த புனிதமிகு ஜும்மாவை நல்ல நோக்கத்தோடு வந்திருந்தால் சகீனா என்ற அமைதி எங்களை சூழ்ந்திருக்கின்ற சகீனா என்று அதை சொல்வார்கள். ஒரு ஆன்மீக அமைதி அது இங்கே எங்களை சூழ இருக்கின்ற இந்த நிலையிலே நேர காலத்தோடு ஜும்மாவுக்கு வந்து ஒட்டகத்தை அறுத்து நாங்கள் கொடுக்க போகிறோம் என்று வந்தவர்கள் இருக்கிறார்கள். இல்லை, ஒரு மாட்டை குர்பான் கொடுக்கிற நன்மையை பெறப்போகிறோம், ஒரு கோழியை, குறைந்தது முட்டையை, சிலர் எதுவும் தேவையில்லை என்று ஜும்மா முடிவதற்கு முன்னால் வந்து தொழுகையில் கலந்து கொண்டு செல்கின்ற வாலிபர்கள் சகோதரர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் அல்லாவின் அருள் கிட்டட்டும் என்று சொல்லிக்கொண்டு, இது ஒரு கஷ்டமான ஒரு நேரம், மதிய நேரம். உச்சி வெயில் தலையில் எரித்து கொண்டு பக்கத்து வீட்டில் சமைக்கின்ற இறைச்சி கறி மூக்கை துளைக்கின்ற ஒரு நேரத்தில் உட்கார்ந்திருக்கிறோம். பள்ளிக்குள் உட்கார்ந்து உபதேசம் கேட்கும்படி சொன்னவன் அல்லாஹ். அதுதான் இந்த ஜும்மா நேரம். அல்லாவின் கட்டளைப்படி, நபிகளின் வழிகாட்டல் படி வாழ நினைக்க வழிகாட்டுகின்ற புனிதமிகு மேடை. நான் ஒரு நபி மொழி, ஆனால் கொஞ்சம் நம்பகத்தன்மையில் பலகீனமானது, ஆனால் கருத்து சரியான நபிகளார் சொன்ன ஒரு வாழ்த்தை சொல்லிவிட்டு ஆரம்பிக்கலாமா என்று யோசிக்கிறேன். கருத்து சரி, ஆனால் அங்கே ஹதீஸ் ஆய்வில் ஒரு சின்ன ஒரு கோளாறு இருக்கிறது என்பதனால், ஆனால் உண்மையில் அழகான ஒரு உபதேசம், அதை சொல்லி விழிக்கலாமா என்று நினைக்கிறேன். ஊசிக்கும் பிஷபாபி ஹைரா ஃபஇன்னஹும் அரக்கு அஃபிதா லகத் பஅஸனி அல்லாஹு பில் ஹனீஃபியத்தி சம்ஹா ஃபஹாலஃபனி ஷபாப் வஹாலஃபனி ஷுயூஹ் என்று நபிகளால் இளைஞர்களை பார்க்கும் போது, வாலிபத்தின் ஊஞ்சலில் நாடுகின்ற யௌவன பருவம் என்ற முறுக்கேறிய இளைஞர்களை பார்க்கின்ற பொழுது கல்லை திண்டாலும் செமிக்கும் என்று சொல்கின்ற அந்த வயது வாலிபர்களை கண்டால் நபிகளார் வாழ்த்துவார்கள். இப்படி நான் சொன்னபடி, வாலிபர்களே உங்களுக்கு நன்மை உண்டாகட்டும் என்று நான் வசியத்து செய்கிறேன். உங்களுக்கு நன்மை கிட்ட வேண்டும் வாலிபர்களே. என்ன காரணம்? ஏனென்றால் நீங்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்கின்ற, சத்தியத்துக்காக உழைக்கின்ற, சத்தியம் என்றால் உடன் ஒப்புக்கொள்கின்ற மெல்லிய உள்ளம் படைத்தவர்களே. உண்மையில்
அபூஜகளிடம் நபி அவர்கள் இஸ்லாத்தை சொன்ன போது போர்க்கொடி தூக்கினான். அபூ லஹபிடம் சொன்ன போது போர்க்கொடி தூக்கினான். வலீத் இப்னு முகீரா நபி அவர்களுக்கு தொல்லை கொடுத்த போது சின்ன சின்ன வாலிபர்கள் 10 வயது நிரம்பிய அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாரின் மரணப்படுக்கையில் இருந்தார்கள் என்ற வரலாறு உங்களுக்கு தெரியும். இந்த சத்திய மார்க்கத்தை நான் விடமாட்டேன், வலது கையில் சூரியனையும் இடது கையில் சந்திரனை தந்தாலும் கூட உங்களுடைய பேச்சுவார்த்தைக்கு நான் தயாரில்லை என்ற போது, எனக்காக என்னை பாதுகாக்க அல்ல, இந்த தீனை பாதுகாக்க யார் தயார் என்ற போது ஒரு சின்னஞ்சிறுவன் எழுந்து நிற்கிறான். உட்காரும், உனக்கு வயது போதாது என்று சொன்ன போது மீண்டும் கேட்கிறார்கள், யார் இந்த சத்திய தூதை ஏந்துவதற்கு தயார் என்று கேட்ட போது மீண்டும் அலி எழும்புகிறார். 10 வயது நிரம்பிய அந்த சின்னஞ்சிறுவன் மீண்டும் உட்காருங்கள் என்று சொன்ன போது மீண்டும் கேட்ட போது அதே அலிதான் எழுந்து நிற்கிறார் என்றால் நபி அவர்கள் வாழ்த்துவதில் நியாயம் இருக்கிறது. அபூஜஹலும் அபூ லஹபும் வலீத் இப்னு முகீராவும் அன்றைய காலத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் அபூ சுஃபியானும் நபி அவர்களை கொல்ல துடிக்கின்ற போது 10 வயது நிரம்பிய இதே அலி வருகிறேன் என்று கூறி ஹிஜ்ரத்து செல்கின்ற போது நபிகளாரின் படுக்கையிலே போற்றிக் கொண்டு நபிகளார்கள் தூங்குகிறார்கள் இருக்கிறார்கள் என்று மாயை காட்டி நபி அவர்களை மதீனாவுக்கு அழைத்துவிட்டு படுக்கையில் உறங்கிய தன் உயிர் போகிறது என்ற நிலையிலும் கூட உயிரை பணயம் வைத்து நபியை காத்த என்பதை விட இஸ்லாத்தை காத்த அலி. எனவே வாலிபர்களே, இளைஞர்களே, உங்களுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும். உங்கள் உள்ளம் அன்று இஸ்லாத்தை சொன்ன போது ஏற்றுக்கொண்ட உள்ளங்கள் எல்லாம் உடனேற்றுக்கொண்ட உள்ளங்கள் வாலிபர்கள். ஆனால் வயது முதிர்ந்தவர்கள், ஃபித்னாக்காரன் வந்துவிட்டான், குடும்பத்தை பிரிப்பவன் வந்துவிட்டான், நாங்கள் ஒற்றுமையாக வாழ்ந்தோம், நாங்கள் தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட்டிருந்தோம், முகம்மது என்ற ஒருவர் வந்து மனைவியையும் கணவனையும் பிரிக்கிறார், குடும்பத்தின் ஒற்றுமையை குலைக்கிறார் என்று சொன்ன போது கை கொடுத்தவர்கள், தோள் கொடுத்தவர்கள் யார்? வாலிபர்கள். எனவே நன்மாராயம் உண்டாகட்டும். இங்கே இருக்கின்ற வயது முதிர்ந்தவர்கள் நன்மாராயம் கிட்டட்டும் என்று பிரார்த்திக்கிறேன். நீங்கள் எல்லோரும் சத்தியத்தின் தூதை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ்வின் மார்க்கம் என்றால் சரி என்று ஒத்துக்கொண்டிருக்கிறீர்கள். நபிகள் சொன்ன வாழ்க்கை, நபிகள் காட்டிய இபாதத் என்றால் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அந்த அபூஜஹல் அபூ லஹப் அந்த பரம்பரையில் இல்லை. எனவே உங்களையும் சேர்த்து ஊசிக்கும் பிஷபாபி கைரா, நீங்களும் வாலிபர்கள் தான், இங்கே யாருமே முதியோர்கள் இல்லை. எனவே உங்களுக்கும் நன்மாராயம் உண்டாகட்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இது நபி அவர்களினுடைய ஒரு பிரார்த்தனை. சொன்னார்கள், நான் ஒரு தூய்மையான மார்க்கம் கொண்டு அனுப்பப்பட்டேன். லகத் பஅஸனி அல்லாஹ், என்னை அல்லாஹ் அனுப்பினான். பில் ஹனீஃபியத்தி சம்ஹா, ஒரு மிகச்சிறந்த நல்ல மார்க்கம் கொண்டு அனுப்பப்பட்டேன். மக்களுக்கு வாழ்வு கொடுக்க, மக்களை அநியாயங்கள் அட்டூழியங்களிலிருந்து காப்பாற்றும் மார்க்கம் கொண்டு அனுப்பப்பட்ட போது லக்கது ஹாலஃபனிய ஷபாப், இளைஞர்கள் என்னோடு தோளோடு தோள் நின்று உழைத்தார்கள். ஆனால் வஹாலஃபனிய ஷுயூஹ், கிழட்டு மூதேவிகள் எனக்கு எதிர்த்து போராடினார்கள். அன்று இங்கே நான் உங்களை யாரையும் கிழட்டு மூதேவிகள் என்று சொல்லவில்லை. அன்று அபூஜஹல், அபூ லஹப், அபூ சுஃபியான் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார். வலீத் இப்னு முகீரா, உத்பா போன்ற நபிகளாரை கொலை செய்ய துடித்த நீங்கள் முரண்பட்டீர்கள். இளைஞர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அத்தகைய இளைஞர்களை பற்றி பேசும்படி நான் இந்த இடத்தில் பணிக்கப்பட்டிருக்கிறேன். இங்கே இளைஞர்கள் என்றால் வயதில் இளைஞர்கள் அல்ல, வாழ்வில் இளைஞர்கள். இளைஞர்கள் என்றால் முன்னால் சென்று வழிகாட்டுபவர்கள் அல்ல, முன்மாதிரியாக வாழுகின்ற இளைஞர்கள். இப்போது இளைஞர்கள் எல்லோரும் சிலர் எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா? உண்மை என்றால் ஏற்றுக்கொள்கிறேன்,
சத்தியம் என்றால் ஓகே, நபி அவர்கள் சொன்ன போதனை என்றால் சரி என்று ஏற்றுக்கொள்ளும் இளைஞர்களை பார்க்கிறோம். நபிகளால் காட்டித்தந்த மார்க்கத்துக்கு உரு கொடுக்கின்ற இளைஞர்களை பார்க்கிறோம். போதை வஸ்துக்கு அடிமையாகவில்லை, ஐஸ் கஞ்சா குடிப்பதில்லை, சிகரெட் குடிப்பதில்லை, மதுபானங்கள் நெருங்குவதில்லை. நபிகளாரின் போதனைகளை பின்பற்றுகின்ற இளைஞர்களே, உங்களுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும். இன்று வாலிபர்கள் ஃபேஷன் என்று ஒரு ஸ்டைல் இருக்கிறது. அது மூதூரில் இல்லை, இந்த பள்ளியில் இருக்கின்ற யாரும் இல்லை. தலையை ஒரு நடிகரின் ஸ்டைலில் வைத்துக்கொண்டு நபிகளாரை பின்பற்றுகிறேன் என்று சொல்பவர்கள். நடை, உடை, அவர்கள் அணிகின்ற காட்சட்டை நபிகளார் சொன்ன காட்சட்டை. அவர்கள் வெட்டுகின்ற தலை இரண்டு பக்கமும் நன்றாக கோதி நடுவிலே ஒரு குடும்பி வைப்பது நபிகள் காட்டாத ஒரு முன்மாதிரி. ஆனால் நபிகளை பின்பற்றுகிறேன், 5 நேரம் தொழுகிறேன், அப்படியான வாலிபர்கள் இருக்கிறார்கள் என்றால் ஊசிக்கும் பிஷபாபி ஹைரா, நபிகள் இளைஞர்களே உங்களுக்கு நலம் உண்டாகட்டும், சத்திய ஜோதிகளே நலம் உண்டாகட்டும். இளைஞர்கள் என்பது சாதாரண சக்தி அல்ல, ஒரு சமூகத்தின் முதுகெலும்பு. முதுகெலும்பு முறிந்து விட்டால் சமூகம் முறிந்து விட்டது. இளைஞர்கள் நன்றாக இல்லாவிட்டால் இந்த ஊர் நாசமடைந்து விட்டது. எனவே கட்டி காப்பவர்களே, சமுதாயத்தின் காவலர்களே, சமுதாயத்தின் சக்திகளே, இளைஞர்களே, அல்லாமா இக்பால் ஒரு கவிதையில் சொன்னார், இளைஞர்களே நீங்கள் யார் தெரியுமா? இரும்பையொத்த இதயம் படைத்தவர்கள், வாளை விட கூர்மையானவர்கள். வாலிப நெஞ்சங்களே, அன்று ஒரு செய்தி வந்தது, பிறந்த தினத்திலே 25 லட்சம் ரூபாவுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்தார். அன்றே மகன் எக்ஸிடென்ட் பட்டு மரணித்து விட்டார். வாலிபத்தை பற்றி இன்னும் சொல்ல வேண்டுமா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன் வாலிப சீடர்களை பார்த்து ஒரு உபதேசம் செய்தார்கள். யா ஷபாப், வாலிபர்களே, அன்தும் மில்ஹுல் அர்த், நீங்கள் தான் இந்த பூமியின் உப்புக்கள். ஃபஇதா ஜாலத் மலுஹத்துல் மில்ஹ் ஃபமை யம்லஹு தஆம், உப்பினுடைய உப்புத்தன்மை நீங்கினால் உணவுக்கு உப்பு கொடுப்பது யார் என்று கேட்கிறார். கருவாடு நாறிப் போகிறது. இளைஞர்களே, உப்பு தேவை. கருவாட்டை, மீனை பாதுகாக்கின்ற உப்புக்கள் இளைஞர்கள். ஒரு சமுதாயத்தின் முதுகெலும்புகள். முறிந்த முதுகெலும்புகளா, நிமிர்ந்த ஆரோக்கியமான முதுகெலும்புகளா என்று கேட்டால் எந்த முதுகெலும்பு என்று கேட்டால் எனக்கு கூட முறிந்து போன முதுகெலும்பு கொண்ட வாலிபர்களே என்று விழிப்பதா, வாளை விட கூர்மையான இரும்பையொத்த இதயம் படைத்த வாலிபர்களே என்று வாழ்த்துவதா எனக்கு புரியவில்லை. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் வலிஜமீஇல் முஸ்லிமீன மின் குல்லி தம்பின் ஃபஸ்தக்ஃபிரூஹ் இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.